இறங்கு மேடம். அத்தி நீ விட மாட்டியாவா? இறங்க 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 இறங்க. ஓடிரு தவிச்சு. விட்றா விட்றா, சின்ன பிள்ளைய ஆத்தே வரட்டாங்க இன்னைக்கு. ஆத்தே இன்னைக்கு விட மாட்டேன் போ. நீ மேய மாட்டேன். இந்த மூணி வாழ்கிற பயவில்ல மூலி பையன் சம்பவம் பண்ணி விட்டேன். எல்லாருக்கும் வணக்கம் நண்பா. என்னோட பேர் வைரம். பழுதுமா பார்க்குறேன். என்னம்மா பண்ணுறேன்? என்ன கிட்டவாடி நண்பர்களுக்கு ஹாய் சொல்லு எல்லாத்துக்கும். வா எல்லாத்துக்கும் நண்பர்கள் வணக்கம் சொல்லு. சரி வாங்க நம்ம கடன்னு ஆரம்பிப்போமா. நம்ம ஸ்கைபாலோட பயவில் கரெக்டாக 6 மாதத்துக்கு மேலே ஆயிடுச்சு. 7 மாதம் கிட்ட வருது. ஆடு வேட்டாக இருந்தாலும் அவள் வளரல. அவங்க அம்மா மாதிரி ஸ்கைபால் பறக்கலாம். அந்த கொஞ்சம் பொடி மாட்டையாக தாங்க இருக்குது. அந்தளவுக்கு வளராது. கட்ட சைஸு தான். இந்த இவ்வளோ வளருது ரொம்ப கஷ்டம். திருட்டு பால் குடிச்சே வளர்ந்தா. நான் வேகத்தில் போகிற அவர் செந்திட்டி திங்க நம்ம ஸ்கைபாலும் பலூன்னு கயிறை கட்டலான்னு வச்சு அதுக்குள்ளே கயிறை வேறு காலையே நகர்த்தி கயிறை உருவிட்டாங்க. அந்த வரைக்கும் நின்றா அவ்வளோதான்டா. வரு இங்கே இருந்துருச்சு கயிறு. ஊர்ற ஓட்டத்துக்குலாம் எந்த கயிறை போட்டாலும் அத்துப்பியாங்க. அவ்வளோதான்டா. கூட வரண்டா. இப்படி ஓடுறான் பாரு. நல்லா ஓட்டம் பிடிச்சிருக்காங்கப்பா. ஓடுறதுலே இருக்காங்க. ஒரு நண்பர் வேறு நம்மளோட வீடியோ பார்த்துருப்பாரோல கமெண்ட் பண்ணியிருந்தாரு. அவர் சென்னையில் வேலை பார்த்துருக்காரு. ஆடு வளர்க்கணும்னு ஆசைப்படுறாரு. நண்பா நான் ஒன்று சொல்கிறேன், தப்பாக எடுத்துக்கிறாதீங்க. என்னென்னா நீங்கள் ஒரு வேலையை விட்டுட்டு இந்த தொழில் தொடங்கினா இது ரொம்ப எப்படி சொல்ல, இதுவும் ப்ரெஷர் உள்ள தொழில் தான். வெயில் காலத்துக்கு ஒன்றும் தெரியாது, புல் இருக்க காலத்துக்கு. ஆனால் மழை காலத்துக்கு இந்த தொழில் குட்டியமாக தாயாடு அதிகமாக வளர்த்தோம்னா குட்டிகள் ஏகப்பட்டிக்குள் இழப்பு வரும். அதனால் இதில் தொழிலில் ப்ரெஷர் இருக்குது. ஓப்பனாக சொல்லிடுறேன். உங்களுக்கு நல்லா இட வசதி வேணும் நண்பா. மேட்ச்லும் சரி எப்படியும் சரி நீங்கள் பண்ண இருந்தாலும் இல்லை மேட்ச் இருந்தாலும் எப்படினாலும் யூஸ் பண்ணிக்கங்க. ஆனால் கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு இட வசதி வேணும். ரெண்டாவது உங்கள் வீட்டில் யாராவது சப்போர்ட் பண்ணணும். உங்களுக்கு கல்யாணம் முடிஞ்சுன்னா உங்கள் ஒய்ஃபு, கல்யாணம் முடியாட்டி அம்மா அப்பா யாராவது சப்போர்ட் பண்ணணும். ஏன்னா அந்த தொழிலில் கொஞ்சம் ஒரு ஆள் சப்போர்ட் இருந்தால் கொஞ்சம் நல்லா இருக்கும். அதனால தான் நான் சொல்கிறேன், அவசரப்பட்டு ஒரு வேலையை விட்டுட்டு வந்துடாதீங்க. என்னால் இதுக்கு முன்னாடி ஆடு மாடு நான் பார்த்துருக்கேன், மேய்ச்சிருக்கேன். எங்கள் அப்பா அம்மா ஒரு காலத்தில் வச்சுருந்தாங்க. அப்படி சரி எனக்கு கொஞ்சம் இடம் இருக்குது அப்படின்டா வாங்க, தாராளம் வாங்க, தப்பையில் எதுவும் சொல்ல மாட்டேன். ஆனால் ஒரு வேலையை விட்டுட்டு அவசரப்பட்டு இந்த தொழிலுக்கு ஃபுல்லாக வரணும்னா நமக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கணும். அதனால தான் சொல்கிறேன் நண்பா, அவசரப்படாதீங்க, நல்லா முடிவு எடுத்துங்க. எனக்கு இதில் அனுபவம் இருக்குண்டா, யோசிக்காமல் வாங்க, தப்பு இல்லை. தாயாடு வாங்கி வளர்க்கணுமோ வளங்க, இல்லை கிடா குட்டி வாங்கி வளர்க்கணுமோ வளங்க, தப்பு இல்லை. நான் மேய்ச்சல் நல்லா ஏதாவது இருந்தால் சமாளிச்சிருங்க. ஆனால் அவசரப்பட்டு அந்த வேலை கஷ்டமாக இருக்குது அதனால் நான் இந்த வேலைக்கு வர்றேன் அப்படின்னு நினச்சி மட்டும் வந்துடாதீங்க. ஓப்பனாக சொல்கிறேன், இந்த வேலையில் தொழிலை பொறுத்தளவுக்கு ஆடு மாடு மேய்க்கிற தொழிலை இருக்குது. இப்போ நல்லா வெயில் காலத்துக்கு ஒன்றும் செய்யாது. மழை காலத்துக்கு மட்டும் என்னோடய வீடியோவில் எதாவது பார்த்துட்டு ஏகப்பட்ட குட்டிகள் இறந்துருக்கும். பிறந்த குட்டிகள் தான் நமக்கு சொத்து. அதுவே நிறையா பிறந்து 1 வாரத்துக்குள்ளே இறந்து போவோம். ஒவ்வொன்றா இறந்துச்சுன்னா அது நம்ம ரொம்ப நட்டம். 6 மாதம் மேய்ச்சி புண்ணியமெல்லாம் போயிடும். அதனால தான் சொல்கிறேன், இந்த தொழிலை பொறுத்து தெரிஞ்சால் நீ வாங்க, உங்களுக்கு சப்போர்ட் யாராக இருந்தால். நான் அதனால தான் நானும் சொல்லணும்னு நினச்சேன். என்னை தப்பாக சொல்லியிருந்தா என்னை மன்னிச்சுக்கங்க நண்பா. என்னை அனுபவத்தில் சொல்கிறேன், நிறைய நான் அனுபவப்பட்டிருக்கேன், ஓப்பனாக சொல்கிறேன். அதனால் என்ன தப்பாக இருந்தால் மன்னிச்சுங்க. அது போக இன்னொரு நண்பர் வேறு ஆடு தலை சுற்றுறதுக்கு மருந்து இருந்தால் சொல்லுங்கள் நண்பா கேட்டிருந்தாரு. நண்பா இது வரைக்கும் நான் ஆடு தலை சுற்றுறதை நிறையா பார்த்துருக்கேன். எங்கள் ஏரியா சரி உங்கள் ஏரியா சரி, அந்த தலை சுற்றின ஆடுகளை வீட்டில் வைக்க மாட்டாங்க, ஆகாதுன்னு சொல்லுவாங்க. அதனால் அதை விற்று போடுவாங்க. சில பேர் ஆனால் வச்சுருக்காங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை வைக்கிறாங்க. இதுக்கு மருந்து எனக்கே தெரியாது நண்பா. என்னென்ன நானே யூடியூப்பில் சர்ச் பண்ணி பார்த்தேன். அதில் ஒரு தமிழ் விவசாயி சேனலில், யூடியூப் சேனலில் அவர் வீட்டில் ஒரு நண்பர் செம்பரியாட்டுக்கார் அந்த வீடியோ போட்டுப்பார். அதில் பார்த்துப்பேன். நீங்கள் அதில் எந்த பக்கம் காது வலத்த பக்கத்தில் சுற்றுதா இடத்த பக்கத்தில் சுற்றுதா அந்த தலையை பொறுத்து அதுக்கேற்ற மாதிரி காதை கிழிச்சு விட்றாங்களாம். கிழிச்சு விட்டா அது கொஞ்சம் நல்லா கேட்குதுன்றாங்க. இது நான் கண்ணால் பார்க்கல. அந்த வீடியோவில் அந்த செம்பரி ஆடு வச்சிருக்க சொல்லியிருந்தார். நான் அதை பார்த்தேன். அதனால தான் நான் உங்களை எதுக்கும் அந்த வீடியோவை போய் பார்த்தா பாருங்கள். தமிழ் விவசாயி யூடியூப் சேனலில் அந்த ஒரு செம்பரி ஆட்டுக்கார் சொல்லியிருப்பார், ஆடு தலை சுற்றுறதுக்கு மருந்து இருக்குன்னு. நிறைய பேர் யூடியூப் சேனலில் சொல்லியிருக்காங்க. அந்த எந்த பக்கம் வலது பக்கம் இருந்து சுற்றுதா இடத்த பக்கம் இருந்து சுற்றுதா அதுக்கேற்ற மாதிரி அந்த காதை கிழிச்சு விட்டோம்னா அந்த தலை சுற்றுறது நிற்கிதுன்றாங்க. ஆனால் நான் கண்ணால் பார்க்கல. இது வரைக்கும் அந்த மருந்து நானும் கேள்விப்பட்டேன். அதை வைக்காதான் தான் வில்லேஜ் ஏரியாவில், இந்த ஏரியாவில் எப்போயுமே எங்கேயுமே எடுத்துக்கிட்டாலும் அதை வீட்டுக்காகன்னு சொல்லி விற்று தான் பார்ப்போங்க. ஆனால் சில பேர் வச்சு வளர்க்குறாங்க. என்ன கேட்டு பாருங்கள், அந்த வீடியோ பாருங்கள். அது நான் அறுத்தது இல்லை, அறுத்ததுதான் எப்படி அறுக்குன்னு தெரியும். ஏன்னா தப்பாக நம்ம அறுத்து எதுவும் சொல்லியும் கொடுக்காது. அது எனக்கு சரியாக தெரியலன்னு தலை சுற்றுருக்கு. நம்மளுக்கும் இந்த மாதிரி ஆடு இது வரைக்கும் வந்தது எதுவும் கிடையாது. ஒரு வகையான நோய் தான், அது ஒரு டிசீஸ் தான். மற்றபடி அது ஒன்று பெருசாக அது ஒன்று கெட்ட சவுனம் அப்படி இப்படி வீட்டுக்காகாது அப்படி இப்படின்னு நிறைய வில்லேஜை சொல்லுவாங்க. அது ஏன்ட்டு எனக்கு தெரியல, அது உண்மையாக போயான்னு தெரில. நம்ம தெரியாமல் எதுவும் சொல்லக்கூடாது. இருந்தாலும் கேட்டு பாருங்கள். நான் ஏதாவது கேட்டுருந்தா கண்டிப்பாக யாராவது செம்மறியாடுக்காரனை கேட்டு பார்க்குறேன். கேட்டால் அவங்க பார்ப்போம், அவங்க என்ன சொன்னாங்கன்னா நான் அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு பதில் சொல்கிறேன். உய் என்ன ஆடு வரட்டியா இல்லை சும்மா வர்றியா மொசை வரட்டியா? ஏய் ஆடு கீடு வரட்டா, சும்மா தான் போகுது. எங்கிட்ட இருந்து வந்துச்சுன்னு தெரியல இந்த நாய். ஆத்தா ஒன்றும் இல்லை, நெறிப்பட்டே பயப்படாத. அங்கிட்டு பாதையிலே டேய், அங்கே டேக் டைவர்ஸ் அங்கிட்டு போகாத, முட்டி திரும்புவா. இங்கிட்டு வா, நான் கூட ஆடை கிட்ட வரட்டும் பார்த்தேன், அவன் வரட்டல. ஏதாவது மொசை பிடிக்க வந்திருக்கும். ஏத்த பொழுது பார்க்குறோம். ஏத்த விற்க மாட்டி வரதே கணிக்க போதுரா, தூக்கிட்டு போகுதுரே நாய் ஆத்த மூஞ்சாண்டி தூக்க போகிறேன்.
பயப்புறா உத்து பார்க்குறேன். நான் இதில் உசுறு மலை மட்டும் முக்கியம். நானும் அப்பா வந்து என்னன்னு பார்க்குறது 2 மயில் ஒன்றுக்கு ஒன்று சண்டை போடுது. அதனால தான் பாய் அங்கிட்டு இருந்தவங்க எல்லாம் ஒடியான்ட்டாங்க பயந்துக்கிட்டு. அப்பா வந்து சண்டை போட்டுக்கிறேன்டா. அந்த சண்டை போட்டு பறந்து நிற்க போகிறா ஃபைட்டை போகிறா. அடி சண்டை கோழி பார்த்துருக்கேன், சண்டை மயில் பார்த்துருக்கீங்களா? இதான் அது எப்படியா எனக்கு கிட்ட காட்டுறேன். நான் பேசுனா கோச்சு ஓடி போய் அத்தையே வந்துட்டான்டா போட்டோ எடுக்க போகிறான்டா. ஓடி வந்தா ஓடி போச்சு தந்தா பாருங்க தந்தா ஓடி போச்சு சண்டை ஓட்டு பார்க்குறேன். ஒரு தூரம் மயில் சட்டை போட்டு நானும் பார்த்ததில்லை. இன்றைக்காவது பார்ப்போன்னு பார்த்தேன். ஓடி போச்சு. உங்களுக்கு சத்தம் கேட்குதானுப்பா? நேற்று தான் சொல்லி வாய முடியல. 1000 மாடு வந்துருச்சுங்க. அந்த மாடு மணி சத்தம் கேட்குது. உங்களுக்கு கேட்காது நினைக்கிறேன். கிட்ட போய் அங்கிட்டு போனால் காட்டுறேன். இப்போயாவது கேட்குதா உங்களுக்கு? எனக்கே மாடு தெரில, சத்தம் தான் கேட்குது, மணி சத்தம். ஆனால் போயிடுச்சு. இந்த அங்கிட்டு தான் போகுது. எவ்வளோ மாடு போகுதுன்னு தெரில. அங்கிட்டு தள்ளி போகிறாங்க. உங்களுக்கு சத்தம் கேட்குதா? உங்களுக்கும் கேட்காதுன்னு நினைக்கிறேன். இந்தா போகுதுங்க. ஆனால் அங்கிட்டு முள் தள்ளி அங்கிட்டு போகுது. இங்கிட்டு ஃபுல்லாக அந்த போகுது. உங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். அங்கே முள்ளுக்கு அங்கிட்டு போகுது. நேராக தண்ணிக்கு விட்டு தான் போகிறாங்க. நம்ம கம்மாயில் தண்ணிக்கு விட்டு அப்படியே வருவாங்க. வரும்போது கிட்ட வந்தால் வீடியோ உங்களுக்கு காட்டுறேன். மாடு கம்மியான மாதிரி தான் தெரியுது. ரொம்ப மாடெலாம் வரல, கம்மியான அளவு தான் மாடு வர மாதிரி தெரியுது. ஆனால் கிட்ட தான் நாயக்கள் கிட்ட இன்னும் போகலை வேறு. நம்ம பசங்க அதுக்குள்ளே கிட்ட ஓடி போயிட்டாங்க. வரும்போது உங்களுக்கு காட்டுறேன். பாருங்க, ஒரே நாள் அந்த பக்கம் வடக்கு பக்கம் போகிறாங்க. அங்கிட்டுன்னு தெரில. தண்ணிக்கு விட போகிறாங்க தான். தண்ணி நேரம் தான் போகுது. போய் பார்த்தா தெரியும். சாணி அந்த அளவுக்கு நிறையா விழுந்து கிடக்கும். இன்னும் அடுத்து மழை பெஞ்சுன்னா புல் அப்படியே இந்த உப்பு அருகு அப்படியே எந்திரிச்சிருங்க. ஏன்னா கிடமாட்டு சாணி இருக்கிற பவர் வேறு எந்த சாணி இருக்குது? எருமாடு நல்லா தான் இருக்கும். அது நல்லா நின்று கேட்கும். அதான் மேட்ரு இதில். என்ன நம்ம ஊர் ஆடு மாடுகளுக்கு எல்லாத்துக்கும் ஒரு வாரம் புல் இருக்காது. இந்த மாடு வந்தால் கொஞ்சம் அந்த மேய்ஞ்சிட்டு அதுக்கப்புறம் மழை பெஞ்சுன்னா கொஞ்சம் புல் இருக்கும். ஆனால் மழை வேறு டைம் தான். இந்த இடத்த வந்திருக்காங்க. போன வருஷம் இந்த இடத்துல இருந்தாங்க. அதே இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. வளர்ந்துருங்க. அது ஒரு வாரத்துக்குள்ளே புல் இல்லாமல் தான் இருக்கும். அப்புறம் ஒரு வாரம் கழிச்சு கொஞ்சம் கொஞ்சமாக புல் தடுத்துரும். ஆனால் எல்லா ரக்கமும் மேய்க்க மாட்டாங்க. முக்கியமாக அந்த ஒரு பக்கம் மட்டும் மேய்ச்சிட்டு அப்படியே போயிடுவாங்க. அதெல்லாம் பார்த்தா ஒன்றும் பண்ண முடியாதுங்க. வருஷத்துக்கு ஒரு தடவை தான் வந்து மேயுது அந்த மாடு. வந்தால் வந்து மேய்ஞ்சிட்டு போகுது. என்னமோ டெய்லி வரப்போதா இப்போயோ வரப்போகுது. அந்த விழுக போகிற சாணியை நமக்கு தான் கிடைக்க போகுது. ஒரு வருஷம் கழிச்சு கொஞ்சம் புல் வளருது. என்ன நம்ம கொஞ்சம் சாணி கிடைக்கும். அது நல்லா உரமாக போகும். நம்ம அந்த மேய்ச்சலுக்கு இந்த காட்டுகளுக்கு அதிகமாக ஏதோ உப்பாக இருக்காது முளைக்கும். மழைக்காட்டில் இந்த மழைக்காட்டில் மேய்க்க விட மாட்டேங்கிறாங்க. பாஸ் வேணுமா? இது ஒரு பாஸ் இருந்தால் தான் மேய்க்க விட்ருவாங்களா அந்த கடமாடுகளுக்கு தான். என்ன கேட்டால் அந்த கடமாடுகளில் ஒரு 6 மாதம் பெர்மிஷன் மழைக்காட்டில் கடமாடு வெள்ளாடு எல்லாத்தையும் மேய்க்க பெர்மிஷன் கொடுத்தாங்கன்னா 6 மாதம் அங்கேயும் 6 மாதம் தரமாசில் மேய்ச்சினா 1 வருஷம் ஓட்டிடலாங்க. ஒரு வருஷம் ஃபுல்லாக அந்த தரமாச்சில் மேய்க்க கஷ்டம். ஆத்தடித்து வயக்காடும் சரி. நம்மளே ஆடு மாடு எத்தனை இடத்துல போய் மேய்க்க மாட்டோம். வீட்டில் மோசமாக வைவாங்க. என் இடத்துக்கு வராத இடத்துக்கு வராதுன்னுவாங்க. ரொம்ப கஷ்டம். நண்டே காலை உண்டு நண்டே ஒன்றும் செய்யாது. இந்த ஏண்டி நண்டே இப்பயே உள்ள மலைக்கு இந்த மலைக்கு ஆடி மாற்ற மலைக்கு இந்த காலம் இந்த தூக்கியிருக்கேன். இந்த புரட்டாசி ஐபிசி கார்த்திகைலாம் இருக்கடி. அதுக்கெல்லாம் கால் மேலே தூக்கிடுவோல. ஆனால் அடுத்தாரு நண்டே இன்னும் மழை இருக்கு நண்டே. இன்னும் என் பூட்டு பார்க்கணும். ஆத்த இந்த கறிக்கட்டிலேருந்து புல் முளைக்குதா? இந்த அங்கே நுனி புல்லுன்னுவாங்க. செம்பரி ஆடு நல்லா விரும்பி தின்னும். ஆனால் நம்ம இப்போ எல்லா ஆடுகளுக்கு தின்றா புழு டக்குன்னு ஏறிக்கிறேங்க பயவில். இதில் தான் புழு வந்து ஏறும். ஆனால் பிரச்சனை இல்லை. நம்ம பசங்களுக்கு தான் வேப்பங்குள்ள டெய்லி ஒரு வேப்பங்குள்ள ஒரு மரத்துலேருந்து எங்கேயாவது ஒரு கட்டிக்கிருக்கோம். ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நல்லா கட்டுவோம். தொடர்ந்து கிடச்சா அடிச்சிடுவோம். ஒரு வாரம் விட்டாமல் கட்டினோம் பயவலிக்கு நல்லா வவுத்துக்குள்ளே கீரி பூச்செல்லாம் மண்டையை போட்டுரும். நாட்டாடு வளர்க்குறது சிறப்பாக இல்லை களப்பாடு வளர்க்குறது சிறப்பான ஒரு நண்பர் கேட்டிருந்தார் வேறு. நண்பா, எனக்கு தெரிஞ்சு எங்கள் ஏரியாவில் நான் இருக்க ஏரியாவில் வந்து எல்லாமே கொஞ்சம் கரம்ப காடுன்னுவாங்க. கொஞ்சம் தள்ளி போனால் கரசா காடு இருக்குது. ரெண்டுமே கலந்துருக்கு. இதுவே எங்கிட்ட தூத்துக்குடி இந்த பக்கம்லாம் சுத்தமாக கரசா காடுன்னு தான் சொல்லுவாங்க. ஏரியாவில் எல்லா ரகமும் அந்த தமிழ்நாட்டில் இருக்க 6 ரகம் அந்த நம்ம நாட்டாடுன்னுவாங்கல்ல. கொடியாடு, பள்ளையாடு, கன்னியாடு, அதுக்கப்புறம் அந்த சுத்த சேலங்கருப்பு, சீனி ஆடு இதெல்லாம் விட்டிங்கன்னா நம்ம ஏரியாவில் செட் ஆகும். மற்றபடி தலைச்சேரி வளர்க்குறாங்க. எங்கள் ஏரியா பக்கத்தூரில் தலைச்சேரி கிராஸு அதெல்லாம் வளர்க்குறாங்க. மேய்ச்சல் பிறகு வளர்த்தவங்க இருக்காங்க. அதனால் நீங்கள் உங்கள் ஏரியாவில் என்ன ஆடு வச்சுருக்காங்கன்னு 4 இருக்கிற அந்த ஏரியாவில் மேய்கிற ஆடில் பார்த்தீங்கன்னா தெரியும். நாட்டாடு சுத்த கருப்பா இல்லை. ஏன்னா டெல்டா மாவட்டமெல்லாம் அதிகமாக கொடியாடு இருக்குது, சுத்த கருப்பு இருக்குது. அதனால் சொல்கிறேன், அவங்க ஏரியாவில் என்ன செட் ஆகுதோ அதை ஏற்ற மாதிரி வாங்க. தப்பு இல்லை. களப்பாடு வாங்கினா தப்பு இல்லை. நம்ம நாட்டாடு, பள்ளையாடு, சீனி ஆடுன்றாங்க, அது வாங்கினா தப்பு இல்லை. அதே போல் கொடியாடு வாங்கினா தப்பு இல்லை. கொடியாடு வாங்க உங்களுக்கு நல்லா வளர்ப்பு குட்டி அதிகமாக வாங்குவாங்க. அது வாங்க. இல்லை சுத்த சேலங்கருப்பா, உங்களுக்கு சேலங்கருப்பா எப்பயும் டிமாண்ட் அதிகங்க. டிமாண்டு அப்படியே எப்படி சொல்லுவாள், சுத்த கருப்புனா கோயிலுக்கு ரெடியாக கேட்பாங்க. எனக்கெல்லாம் நிறையா பேர் கேட்டாங்க போன வருஷம். இந்த வருஷமும் கேட்குறாங்க. நம்மக்கிட்ட இல்லை சுத்த சேலங்கருப்பு எதுவுமே கிடைக்க மாட்டேங்குது கிடாவே. அதனால் கொடியாடு சுத்த கருப்பு வாங்கினு வாங்க. கொடியாடு வாங்கினாலும் வாங்க. இந்த இருக்க பள்ளையாடு அந்த அங்கிட்ட கிராஸ் அடிச்சு இதெல்லாம் இருக்கலாம், கருப்பு வெள்ளையாக இருக்குல்ல, இதெல்லாம் பள்ளையாடு. என் பள்ளையாடு பால் வர்க்கம் ஒருத்து. அதனால தான் நான் வச்சுருக்கேன். எங்கள் ஏரியாவில் பால் வர்க்கம் தரமச்ச அதிகமாக இருக்குது. தரமச்ச அதிகமாக இருந்தாலும் பால் வர்க்கம் நல்லா நின்று குனிஞ்சுட்டா முட்டி போட்டு மேயும். கொடியாடு மேலே மேயும், சின்னத்தில் கீழே மேயும், ஒன்று மேலே மேயும். அதனால் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு எது தோதுன்னு தான் பார்த்து வாங்குங்க. இந்த பக்கம் வாங்கடா, இந்த பக்கம் நல்லா நிறையா இருக்குது. அப்படியே ஒரு தீ எரிஞ்சு இதில் புல் அப்படியே முளைச்சிருச்சுங்க. சூப்பர் புல் இருக்குது. இந்தா
நல்லா வளர்ந்துச்சு. பரவாயில்ல, இந்த நல்லா எரிஞ்சு ஒரு 2 வாரம் கூட ஆகலை. ஃபுல்லாக அப்படி மழை பெஞ்சதுக்கு சூப்பராக தழுத்துருச்சுங்க. அந்த தீ எரிஞ்சுக்காது கொஞ்சம் சத்து, நல்லா தீ எரிஞ்சது மண்ணுக்கு நல்லா சத்து. இந்த நெட்டு ஃபுல்லாக அப்படியே திண்டாயினா பயவில்லைங்க, வேறு வழி இல்லை. இந்த புல்லு தான் இப்போதைக்கு பச்சு நல்லா முட்டி போட்டு திம்பாங்க. வெள்ள மண்டியா இங்கே வர்றா, எடுத்துட்டேன் வரையாம் பாரு. வடக்கு மட்டி ராமசாமி கடைங்காரே வேமா வரேன், வாடா. இந்த குழம்பு பேசி நீ எடுத்துக்க தின்றா. பிஞ்சிலடா தின்னுடா இப்போதைக்கு தான்டா. சாப்பிடுங்க நல்லா சாப்பிடுங்க. நம்ம தென்னாமட்டு வர பண்ணிட்டா ஸ்கைபால் எல்லாம் வருது. கீழே வரேன் பிறக்கிங்க ஆளுன்னு. ஸ்கைபால் வந்தால் கொடுப்போம். ஸ்கைபால் இருந்தால் வர்றான். வாங்க ஸ்கைபாலே, உங்களுக்கு எப்பயும் எடுத்து வச்சுருப்பேன் தின்னு. நான் வர்றேன், மோந்து பார்க்குறேன். மோந்து பார்த்தா தின்றா, யாரும் தொட்டுறக்கூடாது. தண்ணிக்கு விட்டு மாடெல்லாம் தான் வந்துருச்சுங்க. அந்த நிற்கிதே வருங்க, வந்துருச்சு. இப்படி தான் வருவாங்க. நம்ம அப்படியே போனால் கிட்ட போய் பார்க்கலாம். நானும் பார்க்க ஆவலாக தான் இருக்கிறேன். இங்கிட்டு வருதா இல்லை இங்கிட்டு வருதான்னு தெரில. இங்கிட்டு தான் போயிடுச்சு சத்தங்க. நான் இங்கிட்ட தான் இருக்கு, இங்கிட்ட தான் வர்றாங்கன்னு நினைக்கிறேன். இன்னும் 2 பேருக்கு சண்டை, ஊமச்சி மானுக்கும் வரிக்குதிரமானுக்கும். 2 பேரும் வருங்கால இளந்தாய் பிள்ளைங்க. அட்டியன் 2 பேரும் ஒன்றுக்கு ஒன்று சலத்தை இல்லை. இவனும் நல்லா வளர்ந்துட்டான், ஊமச்சிமா இவனும் வளர்ந்துட்டான். இவன் மூத்தவன் கொஞ்சம் இலையவன் தான். என்ன ஒரு 15 நாள் 20 நாள் கேப்பில் தான் இருப்பான் இவன். ஆனால் வளர்ந்துட்டாங்க. அது ரெட்டை குறுக்காக வந்தாலும் வரலாம்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச ஊமச்சுமே இப்பயும் ஒத்த குறுக்கு தான் பார்த்தாலே தெரியுது. ஆனால் வளருவாங்க 2 பேரும். பாப்பா வளர தெரிஞ்சப்போ கொம்பு. ஆனால் அவனுக்கு நல்லா வளர்ந்துச்சு, இவனுக்கு பயவில் கம்பு வளராமல் போச்சு. மாடெல்லாம் இது வரலங்க. திருப்பி அப்படியே வடக்கே போயிடுச்சு போல். திருப்பி வந்துட்டாங்க. அப்படியே வரதை மதிய தண்ணிக்கு விட்டு போயிட்டாங்கன்னு தெரில. இது வரைக்கும் வந்துச்சு. நான் கூட எப்படியே வயக்காட்டுக்கு வரும்னு நினைக்கிறேன். ஒரு வேளை சாயந்தரம் வந்தாலும் வரலாம், பார்ப்போம். நம்ம அப்படியே நம்ம இந்த முடுக்கில் விட்டுட்டு மழை மேகமும் இறங்கி கொண்டே இருக்கிறது. நம்ம நேற்றும் பசங்களுக்கு எல்லாத்துக்கும் மதியம் தண்ணி லேட்டாக விட்டோம். இன்றைக்காவது கொஞ்சம் போய். ஆனால் எங்கள் தண்ணி வசதி எதுவுமே இல்லை. வந்தால் நம்ம ஊர்னி தாண்டி வந்தோம்ல, அந்த பக்கம் தான் வரணும். இல்லாட்டி அங்கிட்டு ஒரு ஊரணி இருக்குது. இல்லாட்டி பக்கத்தூருக்கு அம்மா வேண்டாம் போகலாம். பக்கத்தூருக்கு அம்மாட்ட ஒரு 1/2 கிலோமீட்டர் அங்கிட்டு வேண்டாம் போகலாம். அவர் தண்ணி தாகத்துக்கு தான் நேராக அந்த பள்ளத்தில் கொஞ்சம் பள்ளம் மாதிரி இருக்குல்ல, இதில் தண்ணி ஏதாவது நிற்கணும்னு நினச்சிக்கிட்டு அங்கே தான் போகிறாங்க. ஆனால் தண்ணி எங்கேயுமே இல்லை. மழை பெஞ்சால் தான், நல்ல மழை பெஞ்சால் தான் இருக்கும். யாரு வரவெல்லாம் அந்த கிணறு எட்டி பார்க்குறேன் தண்ணி தாகத்துக்கு. யார் கிணத்துக்குள்ளே தம்பிராங்கிறா நீ வாடுக்கு மலிச்சுட்டு தண்ணி எவ்வளோ இருக்குன்னு போய் பார்ப்போமா. நானும் பார்த்து ரொம்ப நாள் ஆகிப்போச்சு. இங்கே தண்ணி மேலாப்பில் தாங்க கிடக்கு. இருந்தாலும் தண்ணி மோசமாக சுத்தம் பிளாக் வாட்டர் ஆகிப்போச்சு, கருப்பாகிப்போச்சு. எலி ஓடுதுங்க, ஓடி போச்சு. எப்படி நின்று எப்படி காலை மாட்டி நிற்கிறா அவர் திரிசா. நீ எல்லாம் பண்ணுற வேலை, நீ ஏறி எக்க போட உனக்கான் தெரியுமா. காலை எப்படி மாட்டி சொல்லுங்க, காலை அப்படி பேசுனதுங்க என்ன செய்ய. மண்டையும் ஆளையும் பாரு நல்லா. பார்த்தேன்னா விட்டு உன் மகன் பண்ணி வச்ச காரியத்தை பற்றி இப்படி நிற்கிறா அவர். நல்லா போட்டாக்க போஸ் கொடுக்குறா. என்னன்றேன் எப்படின்ட்டு வாங்குறா. அடிவா போறடி. எடுக்க முடியுமா எடுக்கவா, இதெல்லாம் தேவையில்லாத வேலை. யாத்தம் நல்லா பண்ணிச்சுங்க. அவ்வளோதான், ஓடு. இதெல்லாம் வயசாகணும் என்ன. அதுக்குள்ளே எங்கே போட்டு காலை எங்கே விட்டுருக்கா. அந்த மாட்டுலேருந்து ஒரு 2 மாடு இங்கே தனியாக வந்துச்சுங்க. அது நம்ம மாடு நினச்சி நம்ம ஆடுகளை பார்த்து பின்னாடி இங்கிட்டு தான் வருது, கத்திக்கிட்டே வருது. இந்த வருதா உங்களுக்கு தெரியுதா. அது கூட்டத்தை விட்டு எப்படி விட்டுருச்சுங்க. போன வருஷம் கொடுத்தாங்க ஒரு ஆடு 2-4 மாடு. அந்த வீடியோ கூட பார்த்துட்டு போய்ங்க. அந்த பக்கம் விட்டுருங்க, அப்படியே ஒன்றா போய் சேர்ந்துச்சு மணி சத்தத்துக்கிட்டு. இப்போ சம்மந்தமெல்லாம் இங்கிட்டு தாங்க வருது. அந்த மாடு எங்கே சத்தம் கேட்குதுன்னா இங்கிட்டு கேட்குது. ஆனால் அந்த மாடு இங்கிட்டு வருது. அவங்க உள்ளே இருக்காங்க. அத்தடி 1.5 கிலோமீட்டர் தூரம் இருக்காங்க. சத்தத்துக்கு எடுத்து ஒரு நேரம் நம்ம கிட்ட தாங்க வருது. நம்ம மாடு நினச்சிக்கிட்டு மாடு நினச்சி பயவில்லையில். இதுவே என்கிட்ட ஓடிக்கேன் இல்லை. நண்டே எங்கே வர நீ ஒரு பக்கம் வேறு ஏதாவது சம்பவம் பண்ணி விட்றாத. நேரம் எங்கிட்ட தாங்க கிட்ட வருது. அதை பேசாமல் திருப்பி விட்ருவோம். இங்கிட்டு வந்து அதோடு வேறு பக்கத்தூருக்கு ஓடி போயிடும். நேரம் எங்கிட்ட திருப்புவோம். கொம்பு இருக்க பார்த்தாலும் பெரிய சைஸாக இருக்கே. நேரம் அங்கிட்ட தாங்க வருது. அது நம்ம ஆடுகளை நினச்சி மாடு நினச்சி வந்துடுச்சு. எப்படியோ மிஸ் ஆகிடுதுங்க. இப்படி தான் அங்கே ஒன்றும் இல்லை, மிஸ் ஆகிடுது. போன வருஷம் கொடுத்தா ஒரு 4-5 மாடு அப்பா எங்கிட்ட மிஸ் ஆகிடும். ஒன்று வந்துடும். அவர் பழுன்னு ஒரு பக்கம் கத்திக்கிட்டான். நான் நிற்கிறாவாரு பழுன்னு பாய்ஸ் பழுனே வா இந்தா ஓட அங்கிட்டு இல்லை, அங்கிட்டு ஒன்றும் இல்லை. அத்தை எந்த ஓட்டம் ஓடுது 2 ஓடிச்சுங்க. அத்தை ஒன்றும் இல்லை. பா இந்த ஓட்டம் ஓடி போச்சே. அது மாடு இல்லை, ஆடை பார்த்து போகுது. இருக்கிற ஆடுகளை வறுக்கிட போகுது. அங்கே ஒன்றும் இல்லை, அங்கே திரும்ப அத்தை அங்கே தாங்க போகுது. அத்தை நிற்க மாட்டேன்றது. ஓட்டம் ஓடுதுங்க. அத்தை நான் முன்னாடி போய் சுற்றி மாடை கண்டு பார்க்குறேன், ஓடி போச்சுங்க. இது எங்கிட்ட போகுது மாடு, எங்கிட்ட ஓடி வந்துருச்சு. இப்போ தாங்க தவறிச்சு. அவன் யாராவது ஒரு ஆள் வந்தால் சொல்லலாம், யாரும் இல்லை வேறு. நித்தியா மாடு எங்கே தூரம் வந்துருச்சே. பா இந்தா பா. இது என்ன பாசன்னே தெரில. ஒரு பாசை வச்சுருப்பாங்க, அதுக்கேற்ற மாதிரி திரும்புவாங்க. திரும்ப இருந்தால் போயிடுச்சு. எவ்வளோ தூரம் போயிடுச்சு. அது நேராக போயிட்டு நினச்சி முட்டி திரும்ப வந்தாலும் வரலாம். மனுஷத்தை கேட்டு எங்கே ஏறி நின்றுக்கிட்டீங்க நீங்கள். பய இல்லைங்க வந்தோடனே எப்படி மேலே ஏறி நின்றுக்கிட்டாங்க பயத்தில் இல்லையா. மாடு வர சத்தம் கேட்குது. பாப்பா என்னாண்டு இந்த மாடு ஓடி போச்சுங்க. எங்கேயோ போச்சுருந்தா அங்கே ஒரு ரூம் இருக்குது. அந்த ரூமுக்கு தாண்டி தோட தாண்டி ஓடி போச்சுங்க. என்ன பயத்தில் ஓடி போச்சு. பயவில் இங்கிட்டு மாடி சத்தம் கேட்குது. இங்கிட்டு போகுமாண்ணா மடக்கி விட்டா அது பய ஊரில் இங்கிட்டு தான் அந்த கிட போட்ட இடத்துக்கு கண்டுபிடி தேடி போகும்னு நினைக்கிறேன்.
அப்படியே தான் தெரியுது எனக்கு தெரிஞ்சு. இங்கிட்டு தான் கெட்ட போட்டது, இங்கிட்டு தான் வந்திருந்தாங்க. ஒருவேளை சொன்னாலும் போகல, 2 ஈன் இருக்கலாம் மாடு, அதான் ஓடி போச்சு. இருக்க பாண்டி இந்த வெள்ளாட்டங்களை சேட்டை பண்ணிச்சு. எங்கே கரண்டில் காயில் வச்சுக்கோம். எங்கே வச்சிருக்கேன் ஒரு கால், இங்கே வச்சிருக்கேன் ஒரு கால். ஆத்தாடி ஆத்தம் கொஞ்சம் விட்டுக்கிட்டு தான் இருந்துச்சுன்னா இதுக்கு தான் பார்த்துக்கிட்டே இருக்கணும். வெள்ளாட்டை என்றைக்கும் அந்த விளையாட்டு பூச்சியாத்தே இருக்குது. போங்க நீங்கள் இந்த இடத்துல எவ்வளோ முருங்கை மரத்தை நிற்காதீங்க. முருங்கைக்கு எக்கு போடுறேன். ஓடு நீ போ, டைனஸ் ஓடு நீ போ, பிக்க பண்ணி போட. எக்கு போடுறது எங்கே நான் போடுறேன், நீ பாட்டு கரண்ட்டுக்குள்ளே காலை விட்டுக்கு இருக்கியா, மோசமாக இருக்கியாடா. ஆத்தா வாண்டுங்களா வெம்மா ஊடியா, வாங்க ஓட்டம் பிடிச்சிடுவாங்க. போய் எங்கன்னா தண்ணிக்கு விடுதுங்க. இதுக்கு மேலே தாக்கு பிடிக்க முடியாது. நான் தண்ணிக்கு அங்கிட்டு கூட சுற்றுறாங்க. ஒரு ஆத்தே கால் ஒரு பக்கம் கையை ஒரு பக்கம் போகுது, ஆளுக்கு ஒரு பக்கம் மூடி. ஆத்தே ஊமிச்சு மகளே தாண்டி ஆடுதே. மாடு வர மாதிரி தெரியுது. இந்த வர்றாங்க மாட்டுக்காரங்க தான், அங்கிட்டு தாங்க வயக்காடு தாங்க வர்றாங்க. மாடு 2 மாடு போயிடுச்சுன்னு சொல்லுவோம். கிட்டா வருதா இல்லை அப்படி போகிறாங்கன்னு தெரில. இருந்தாலும் நம்ம கிட்ட போய் சொல்லுவோம். பசங்களாம் எங்கன்னா நிற்கிட்டு நம்ம அதுக்குள்ளே போயிட்டு வந்துடுவோம். மாடு 2 உருப்படி அங்கிட்டு போயிடுச்சுனே. இந்த வந்துருச்சுங்க. போய் கடையில் இருக்க அந்த கண்டை கூட்டிட்டு வந்துருச்சான். அதான் இப்போ கேட்டதுக்கு அவர்கிட்ட அது போய் நேற்று கண்டோட மேய்ச்சது ஈண்டது. அதான் போய் பிள்ளைய கூட்டுக்கு வந்துருச்சுங்க. இங்கே கடையில் போய் 1 கிலோமீட்டர் போய் கூட்டிட்டு வந்து கரெக்டாக கடை தடி வந்துருச்சுங்க. இதுக்கு இருக்க அறிவு எங்கேயும் இல்லைங்க. அதான் என்ன போய் கேட்டதுக்கு அவர் சொன்னார், இல்லைப்பா கண்டோட நேற்று ஈண்டது மேய்ஞ்சது அந்த நினப்பில் போகுது, நானும் மடக்கி பார்த்தோம் நிற்கலை, அதான் விட்டுட்டோம். அதான் போயிட்டு வந்து போய் பிள்ளைய போய் கண்டுட்டியா, அங்கேருந்து கண்டுபிடிக்கிட்டு ஆள் இருப்பாங்க, 2 பேர் 3 பேர் இருப்பாங்க. அதான் அப்படியே கண்டுட்டியா ஒரு கண்டுட்டி அவுத்து விட்ருவாங்க போல். அது கரெக்டாக கூடவே கரெக்டாக மணி சேர்த்து இங்கே வந்துருச்சுங்க. செம்மையா நம்மலாம் வருஷ கணக்கு ஆள் வைக்கிறோம். 1 ரூபாய் கூப்பிட்டு மதிக்கப்பட்டேன் நிற்கிறாங்க எப்படி. அது கரெக்டாக மணி சேர்த்துக்கு இங்கேயே வந்துருச்சுங்க. இங்கே தான் வர முடியும். செம்ம புத்திசாலி 5 அறிவு தானாலும் ஆடு அப்படி இருக்குங்க. அவங்க ஒரு பாசை வச்சுருப்பாங்க. அந்த பாசைக்கு ஏற்ற மாதிரியே அப்படியே கடையில் சுற்றி வளையலாம் கிடையாது. ஹா அப்படி ஏதோ சவுண்டு விடுவாங்க. அப்படியே கம்முன்னு படுத்துக்கிறேங்க. அப்படி எவ்வளோ வெயில் மழை அடித்தாலும் துளும்பாது. இந்த அப்போல்லாம் மழை வச்சாலும் அந்த நாளைக்கெல்லாம் அசால்ட்டை நின்று தான் இருக்கணும். வேறு வழியே கிடையாது. இந்த மாடு மேய்ச்சான் இந்த வயிறாங்க அந்த மாடை. போய் பிள்ளையை கூப்பிடாம வரமாட்டாக்கம். போய் பிள்ளை வேறு கூட்டுக்கு வரண்டு வயிறாங்க மாடு. பரவாயில்லைங்க. அவள் மாடு வந்து கம்மியாக தான் இருக்குது. ஒரு 100 500க்குள்ளே தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ரொம்ப இல்லை. அதான் என்னடா பண்ணுறேன், உசிலம்பட்டி வாடிப்பட்டி அந்த வாடிப்பட்டின்னுவாங்க. அந்த ஏரியாவிலேருந்து மாடு அப்படியே வராங்க. கடை போட்டிருப்பாங்க எங்கிட்ட அப்படியே வந்து கம்மாயில் தண்ணிக்கு விட்டு. ஏன்னா மற்ற கம்மாயில் எங்கேயும் தண்ணி கிடையாது. எப்படி ஒரு மாடு அறிவு உள்ள மாடு எங்கே போய் எங்கேருந்து கொடுக்குது 1.5 கிலோமீட்டர் தாண்டி போய் பிள்ளைய கூட்டுக்கு வந்து கரெக்டாக கூட்டத்தோடு சேர்ந்து பாருங்க, கூட்டத்தோடு சேர்ந்துருச்சு. பரவாயில்ல. அப்படி ஒரு மாடு அறிவு. அவங்க என்னமோ பேர் சொல்லியா வயிறாங்க என்னமோ அதுக்கேற்ற மாதிரி கூட்டுக்கு வந்துருச்சுங்க 2 மாடு. நல்லா பரவாயில்லங்க. இந்த அளவுக்கு நம்மளே இருக்காங்க ஒரு உசிரி எடுக்கவே வராங்க. வாங்க போய் தண்ணி குடிப்போம். உங்களுக்கு மாடு வந்துச்சு. சரி அது போய் கிட்ட போய் பார்த்துட்டு அதான் தான் நானும் வந்தேன். நிற்கிது நேராக திருப்பி அம்மாக்குள்ளே தான் மேய்க்கிறாங்க. ஏன்னா வேறு மேட்ச் எங்கேயுமே இல்லைன்றாங்க. வயக்காடில் கொஞ்சம் மேய்க்க வேணா, வயக்காடில் மேய்க்க விட மாட்டாங்க. இங்கேயே இருக்க ஆளுக்கு எப்பயுமே கிட்ட விட மாட்டாங்க. கரெக்டாக அவங்க இங்கேருந்து அப்படியே கடைக்கு மேய்ச்சி போக 6-7 மணி ஆயிரும் கரெக்டாக. ஏன்னா பொறுமையாக நின்று அழகாக நின்று மேய்க்கிறாங்க. ஓட விடாமல் அப்படி மேய்ச்சது மேயும். இவங்களாம் ஒரு திசைக்கு ஓடுறாங்க. போய் பசங்களை எல்லாத்தையும் தண்ணிக்கு நல்லா விட்டுட்டு இந்த பார்த்து நல்லா ஏறிடுச்சுங்க. மழை வரப்போ போகுது. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பயிரோட எல்லாத்தையும் சேப்பாக கடத்தணும். ரொம்ப முள்ளுக்குள்ளே வந்து மாட்டிக்கிட்டேன். அவ்வளோனே எங்கே இழுத்து போதுச்சா நேரம் காலம் தெரியாது உனக்கு மட்டும். நீங்கள் எங்கேயாவது ஒரு பக்கம் நல்லா வெளியேற்றி கொண்டு போகணும் சொல்லி வாயை மூடலங்க. அதுக்குள்ளே மழை சட்டு இங்கிட்டு இருந்து வந்துருச்சு. வடக்கிருந்து நான் மேற்க பார்த்துக்கிட்டே வடக்க வந்துருச்சு. சொட்டு வந்துச்சு. ஓடியா பா இந்த குட்டியை மாலை விட்டுட்டு போகணுங்க. நீ இம்பிட்டு கற்றுறேன். அப்படியே அசால்ட்ட தலையை வளர்த்து நிற்கிறாங்க. விட்டு போப்பேன் டேய் நீ பாரு. நல்லா மேய்ங்க நேற்று போட்டு நம்ம 2 நல்லா மேய்ங்க பொறுமையாக மேய்ங்க. நல்லா மேய்ஞ்சிட்டு சொல்லுங்க. நான் விட்டுட்டு போகிறேன். ஆனால் அந்த ஒத்துக்கு இருக்குது. அது ஒரே அடியாக காத்தடி வச்சுருக்கு. இந்த முழுக்குள்ளே மாட்டினா கை மாதம் வர சாட்டு போட்டு இடத்த காய் விட்டு போகிறது பாப்பா. எங்கே 2 இருக்கா ஓடியாவா ஓடி அப்படி ஓடுறா. மழை வந்துடும். ஆத்தே திரிசா நீ எல்லாம் சும்மா ஓட மாட்டேன். ஓடி போ. நெத்தி போட்டே இன்னும் நீ போல நீ திருச்சி போக என்னென்ன மாட்டினீடே. நீ வா என்ன வந்தாச்சு பக்கத்தில். என்ன தான் அந்த முள்ளை கடத்திட்டோம்னா அப்புறம் ஒரே ஓட்டம் தான். யார் ஒரு தான் கச்சா தான் ஓடுறா அவளை. மேய்ங்க நல்லா மேய்ங்க. நைட்டு மேய்ச்சிட்டு ஒரே தான் வந்துருங்க. பூச்சே நல்லா மேய்ஞ்சி போச்சே. பூச்சி பேச்சு காக்கா பூச்சே மழை பற்றி நீ மேய்டி நல்லா பெரிய குதிரை நல்லா பொறுமை மேய்ச்சிட்டு வா. நீங்களா அப்படியே வரட்டும். நம்ம அந்த முழுக்குள்ளே வரவேணா கொடை வச்சுருக்கோம். அதனால நம்ம இந்த பக்கம் போவோம். இந்த பாதையில் வருதுங்க. அந்த மலையில் பிடிச்சி இங்கே வந்துருச்சுங்க. இந்த மலை வந்துருச்சு. மழை வயவில் நீ மாட்டினேன் வீட்டுக்கு போகிறவங்களையும் எங்கிட்ட நானே விடாமல் கொண்டு போகலான்னு பார்த்தேன். சடன் நான் 4:30 வந்துருச்சு. நின்று போ ஆடலாம் ஒன்று சேர்ட்டோன்னு எது வரல. தெனா விட்டதோ மேய்ச்சிக்கிருக்கோம் மரத்துக்குள்ள நல்லா மேய்ச்சிட்டு வரட்டும். இவ்வளோ மாட்டினா அவள் எங்கே கேட்க மாட்டான். அவ்வளோ அசால்ட்டு பேர். அதனால தான் தெனாவட்டுன்னு வச்சுருக்காங்க. தெனாவட்டா வர்றதுனால வேறு வருவா அத்து விடுவா. அவள் கூட திரிசா இருப்பாளே. திரிசா வந்துட்டாளா இல்லை அங்கே தான் இருக்கா வர்றா. தாயும் பிள்ளையும் 2 பேரும் எப்படி இது அடுத்த தெனாவிட்டு அப்படியா நில்லு. ஒரு நம்ம கேடாவும் டைனோசர் தான் ஓட்ட விட்றாங்க. அவங்க நிப்பாட்டினா தான் உண்டு. சடன்னு அடிச்சுக்கிட்டு இப்போ தான் லைட்டாக கூடுது. டைனோசர் நில்லு. நெல்லு 3 செட்டு வந்துருச்சுங்க. நான் ஒரு நின்றுச்சு மழை நின்ற உடனே கோடையை மடக்கினே அதுக்குள்ளே திருப்பி சட்டுன்னு
ஆலங்கட்டி மழையாக வந்துருச்சு. வா எல்லாத்தையும் ஒன்று சேர்த்துக்குறோம். முதல்ல வந்துட்டேன் பயவில் நேற்று லீவ் விட்டு இன்றைக்கி மழை கூட நினச்சேன் வந்துருச்சு மழை. நீ வர்றனைக்கா மழை வருதுடி என்னன்னு தெரில. இப்போ மழை எல்லாம் கூட்டுக்கு வந்துடுறாங்க. வா ஒன்று சேர்ந்துக்குருவோம். கிட்ட வந்துருச்சுங்க வீட்டுக்கு வரல. வா ஒன்று சேர்க்கலாட்டி பயவில் எங்கன்னா முள்ளுக்குள்ள நின்றுக்கிறோம். அதான் பிரச்சனை. கூட்டத்தொன்னு அதோட ஓடிடும். வா ஓடு டக்குன்னு வந்துருச்சுங்க. நல்லா சடச்சடன்னு வந்துருச்சு. வந்துருச்சு. நம்ம போன பக்கத்து ஊர் பக்கத்தில் அப்படியே அந்த வயக்காடு கரைக்கு வந்துருச்சு. என்னதான் அங்கே நான் போகல நினச்சிருவாங்க. எந்த ரொம்ப நினைய விடாமல் தான் சரி பரவாயில்ல இந்த அளவு கொண்டு வந்துட்டோம். அடிச்சிருச்சு ஓடிடு எப்படியா சட்டு போட்டு ஓட்டை பிடிச்சி ஓடி போயிருங்க பார்த்துக்குங்க. ஓடிடுச்சு. இவ்வளோ தூரம் கொண்டு வந்ததே பெரும்பாடு. நல்ல வேலை எங்கே இருந்தா ஒரு 3/4 கிலோமீட்டர் தூரம் இருந்தால் கொண்டு வந்தாச்சு. சரி நண்பா இந்த வீடியோ இதோட படிக்கிறேன். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். பிடிச்சவங்க சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கா பிடிக்காதுங்க நீங்கன்னா ஒரு லைக்காக போட்டு விட்ருங்க. இதே மாதிரி புது விலை பெரிய விலை அடுத்த ஆடு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கும் வரை அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் அன்பு வைரம். கேட்டால் சும்மா இருக்க மாட்டேன். இங்கேருந்து பக்கத்தில் ஒரு ஆடு வந்துட்டு ஒரு ஆடு அன்றைக்கி முடிச்சு ஒரு கடை அந்த கடை அங்கேருந்து சீரியல் கொடுக்குது. இங்கே நம்ம ஆடு வேறு வெட்டிக்கிருக்கு வந்துச்சு ஒன்றுக்கு மழைக்குள்ள முட்டிக்கிறோம். அதனால் பயவில்லையா ஓட்டம் பிடிச்சி ஓட வச்சிடணும். இதை விட்டு தாண்டாயினா பழு ஓட முடியல நண்டு காலு முள்ளு குத்திடுச்சு. நண்டோ நான் இருக்கேன் கவலைப்படாத நீ பொறுமையாக போ ஒன்றும் இல்லை. ரொம்ப இன்னும் மழை வரல சட்டுன்னு ஒரே தூரத்தில் தான் விழுகுது. இன்னும் வர்றதுக்கு மழை அந்த வந்துருச்சு. ஒரு டார்க் ஆகி சத்தியா இந்த பக்கமும் நல்ல மழை வந்துட்டு தான் இருக்குது. இதுக்குள்ளே எங்கிட்ட பரவாயில்ல இந்த அளவுக்கு வந்துட்டோம். நண்டே இன்னும் நடக்க முடியா அவங்க போயிட்டாங்க தாண்டி போயிட்டேன் கரை ஏறிடுவாங்க போல. நீ பொறுமையாக வா நான் இருக்கேன். 4 முள் எடுத்துங்க மதியத்தில் 4 முள் வனசாரம் இருந்துச்சு. என்கிட்ட கொஞ்சம் எருக்கலம்பால் அடிக்க முடியல. இந்த இருக்கு அதெல்லாம் நிற்க மாட்டாப்பா இந்த மலைக்கெல்லாம் ஓடி போயிடுவா. வந்துருச்சுங்க அடிச்சு அப்போ தான் நம்ம கம்மாக்குள்ளே வந்துருக்கு. அதே கூட மாட்டிக்கிச்சு.